வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான லிக்விட் ஃபெர்டிலைசர் செடிகளுக்கெல்லாம் போட போறோங்க. அப்புறம் நாத்து எடுத்து நடப் போறோம். இந்த பீக் சம்மர்லயும் நம்ம நடப் போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா, இது ஒரு பேக் பாருங்க. பிளாக் கலர் பேகு. இது மாடி தோட்டத்துக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பேக்க பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து 12க்கு 13 இன்ச் பேக்குங்க. க்ரோ பேக்க விட இது ரொம்ப நல்லா இருக்கு. பிளாக் கலர் பேக் பாருங்க. இது வந்து எங்க வாங்குனேன், ரித்து பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் தொட்டிகள் வாங்கி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சீப்பா இருந்தது. அத விட ரொம்ப சீப்பா இருந்தது இந்த பேகு. இது பாருங்க, இதோட பேக் வந்து 50 பேக்கோட விலை வந்து ரூ. 200 தான். ₹200 தாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு பேக்கோட விலை வந்து ரூ. 4 கிட்ட அப்படிதான் வருது. அம் ரூ. 4 பாருங்க. ரூ. 4க்கெல்லாம் ஒரு பொருள் கிடைக்குமா? ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. நான் முதல்ல ஆர்டர் பண்ணும்போது ₹4க்கு ஒரு பேக்குன்னா, அது எப்படி குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா வந்த பிறகு பார்த்தா ரொம்ப சூப்பர் குவாலிட்டியா இருக்குங்க. ரொம்ப திக்கா, ரொம்ப நல்ல வெயிட்ட தாங்கக்கூடியதா இருக்கு. புதுசா மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாரி பேக்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரித்து பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இத ப்ரமோட் பண்ணலங்க. இது ரொம்ப நல்லா இருக்குன்றதால எல்லாருமே நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கேன். இது 12க்கு 13 இன்ச் பேக்குன்றதால இதுல வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் வைக்கலாம். அழகா ஓட்டெல்லாம் போட்டு இருக்கு. எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே கொண்டு போய் நம்ம மண்ண கொட்டி வச்சுடலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, அப்புறம் அவரைக்காய் செடியா இருக்கு அப்புறம் அது, அப்புறம் வந்து கொத்தவரங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே இதுல வைக்கலாங்க. தக்காளி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து நம்ம பாருங்க இந்த மாரி ஓட்ட போட்டு அழகா வச்சிருக்காங்க. ஓட்ட போடணுன்ற வேலை கூட கிடையாது. இவ்ளோ சீப்பா எப்படி குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ₹4க்குலாம் ஒரு பொருள் கிடைக்குமா? இது கிடைக்குது. கண்டிப்பா எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. மாடி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ வந்து ஜூன் மாசத்துல கூட நம்ம திருப்பியும் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஆ நான் சொல்லிட்டே திரும்ப சொல்றேன். இது ப்ரமோட் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்குன்றதால நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பேக்ல வந்து மண்ணு கொட்டி எல்லா காய்கறிகளும் வைக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. பிரிக்கும்போது கொஞ்சம் பேக்ன்றதால சரியா அ ஷேப் தெரியல பாருங்க. கொஞ்சம் கோணல் மாணலா தான் தெரியுது. ஷேப் சரியா தெரியல. இதில மண்ணு கொட்டி வச்சிருந்தா உங்களுக்கு நல்ல ஷேப் தெரியும். நான் வந்து இத கொண்டு போய் ஒரு மண் கொட்டியும் நான் ஒரு பேக் வச்சிருக்கேங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. இந்த மாரி இந்த பேக்லயும் நீங்க காய்கறி வச்சீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அதாவது எக்கனாமிக்கலா பண்ணணும் மாடி தோட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்க கண்டிப்பா வாங்கலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. இங்க பாருங்க. இந்த மாரி ஓட்ட கூட நம்ம போட வேண்டியதில்ல. சூப்பரா இருக்கு. இது வச்சதால தான் சொல்றேன். இத கொண்டு போய் எப்படி வச்சேன்றத மண்ணு கொட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும். சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம மண்ணு கொட்டி இருக்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆ கொண்டு போலாம் வாங்க. எங்கன்னு காட்டுறேன் வாங்க. இப்ப தான் ஒரே ஒரு பேக்ல மட்டும் மண்ணு கொட்டி நான் ஒரு கத்திரிக்காய், அதாவது கண்ணாடி கத்திரிக்காய் மட்டும் வச்சிருக்கேன். அத பார்க்கலாம் வாங்க. பாருங்க. வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு பாருங்க சைஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப தெரியும் உங்களுக்கு நல்லாவே சைஸு. அதுவும் இல்லாம இத கொஞ்சம் மடக்கி விட்டுருக்கேன். கொஞ்சமா மண்ணு தான் போட்டுருக்கேன். போட்டுட்டு கத்திரிக்காய் இப்ப தான் வச்சிருக்கேன். கண்ணாடி கத்திரிக்காய். இந்த கண்ணாடி கத்திரிக்காவ பத்தி சொல்லணும்னா எப்படி இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு அந்த பிக்சர்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. பாருங்க இப்படி மடக்கி விட்டுருந்தேன். ஏன்னா சன் வந்து அதில படணும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பெரிய செடி வந்த பிறகு நம்ம இந்த மாரி தூக்கி விட்டுக்கலாம். தூக்கி விட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணு கூட கொட்டலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கண்ணாடி கத்திரிக்காய் பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப தான் நம்ம மாடி தோட்டத்தில வளர்ந்த பிறகு தான் இந்த கண்ணாடி கத்திரிக்காய் எப்படின்றத பத்தி பார்க்க போறேன். இந்த மாரி வந்து கொஞ்சமா மண்ணு போட்டதால இந்த மாரி சுத்தி மடக்கி விட்டுருந்தேன். ரொம்ப குவாலிட்டியான பேக் தாங்க இது. கண்டிப்பா நம்பி வாங்கலாம். அடுத்ததா நம்ம வந்து கண்ணாடி கத்திரிக்காய் தான். இந்த பீக் சம்மர்ல வந்து கத்திரிக்காய் விதைகள் போட்டா சூப்பரா வளரும். எல்லாருக்குமே தெரியும். கத்திரிக்காய் என்னது வேர் சுண்ட சுண்ட காய் காய்க்கும்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் இந்த பழமொழி நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இதுதான் போட்ட நாத்து விட்டது. அதுல ஒரு கலைச்செடி ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த கத்திரிக்காவ நான் தொட்டியிலயும் வச்சிருக்கேன். தொட்டியிலும் வைக்க போறேன். ஏன்னா, அதில தான் மண் கொட்டி வச்சிருக்கேன். இந்த தொட்டிய பத்தி சொல்லவே வேணாம். ஏற்கனவே ஒரு வீடியோல சூப்பரா சொல்லியிருக்கோம். ஒரு ₹60 கூட ஆகாது இதோட விலை வந்து. ஆனா குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. இதுவும் ரித்து பாட்ஸ் அவங்க கிட்ட தான் வாங்குறேன். ரொம்ப பேசிட்டே இருக்கேன் அவங்கள பத்தி. ஏன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது ப்ரமோட் பண்ணல. எனக்கு பிடிச்சதால சொல்லிட்டு இருக்கேன். இது கண்ணாடி கத்திரிக்காய். பாருங்க வாடவும் இல்ல. நல்லா இருக்கு பாருங்க. வெயில்லயும் ரொம்ப சூப்பரா வந்துகிட்டு இருக்கு.
கத்திரிக்காய் வந்து எந்த சீசன்ல போட்டீங்கன்னா ரொம்ப வளரும். அடுத்ததா நம்ம வந்து ஜூன் மாசத்துக்கு தேவையான விதைகளும் போட ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் இல்ல ஜூன் மாசத்துக்கு கிடையாது. இப்போ வந்து ஏப்ரலா, மே மாசத்துக்கு என்னென்ன விதைகள் போடலான்றத பத்தியும் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காவ நாத்து விட்டத எடுத்து நட்டு விட்டுடலாம். இந்த தொட்டியில நம்ம நட்டு விட்டுடலாம் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் சொன்னேன்ல, முக்கியமான லிக்விட் ஃபெர்டிலைசர் அதையும் நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா நெறைய பேர் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மாடி தோட்டத்தில வந்து அ என்ன முள் கத்திரிக்காய் போட்டோம். ரொம்ப சூப்பரா வந்துட்டுருக்கு. முள் கத்திரிக்காய் நெறைய காய்கள் கொடுத்துருக்கு. இப்போ சீசன் போல இருக்கு. நான் ஒரு கிராமத்து வழியா போயிட்டுருக்கும்போது பார்த்தா, அங்க வந்து நெறைய வச்சிருக்காங்க முள் கத்திரிக்காய். கிலோ வந்து ஆனா ரூ. 40 ரூ. 50 தான் சொல்றாங்க விலை. கம்மியா சொல்லல. முள் கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்திலயும் சூப்பரா வந்துட்டுருக்கு. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? முக்கியமான ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர். அதுக்கு தான் இத எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து என்பிகே, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஒண்ணுமே இல்ல. நம்மளோட தொழு உரம் தான் அந்த என்பிகே. அது முழுசா நம்ம வந்து கடையில வந்து கெமிக்கலா வாங்காம, இந்த மாரி நம்ம தொழு உரமா வாங்கி போடும்போது, நம்ம செடிகள் நல்லா வளர்ச்சியா இருக்கும். அதுவும் இல்லாம ஆர்கானிக்காவும் நம்ம செய்ய முடியும். இந்த இதில தான் நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்ப தயாரிக்க போறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேங்க. நெறைய இருக்க மாரி தெரியுதுல்ல. ஆனா வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதால ஒரு 2 கிலோ தான் இருக்கும். இத கொண்டு போய் தான் நாம என்ன பண்ண போறோம், ஒரு பெரிய ட்ரம்ல தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன். அதுல தான் இப்ப இத ஊற வைக்க போறோம். இது வந்து எப்பன்னா, நேத்து வந்து சாயந்தரம் ஈவினிங்கே வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் காலையில நம்ம அத போட்டு விடணுன்றதுக்காக, நல்லா போட்டு அமுக்கிட்டு, நல்லா அப்படியே ஆனா ஊறணுங்க. கண்டிப்பா நைட்டு ஊறுனா தான் உங்களுக்கு அந்த எல்லாமே கரைஞ்சு சூப்பரா வரும். இத அப்படியே நல்லா விட்டுட்டு, ஒரு மூடிய போட்டு மூடி வச்சுட்டு, நேத்து ஈவினிங்கே வந்தாச்சு. இன்னைக்கு வந்து கண்டிப்பா நான் மரம், செடிகளுக்கெல்லாம் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் குடுக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு லிக்விட் ஃபெர்டிலைசர் குடுத்து. இது வந்து என்பிகே, இந்த தொழு உரத்த வந்து நம்ம நேரடியாவும் நம்ம மரங்களுக்கு, செடிகளுக்கு குடுக்கலாம். ஆனா, இந்த பீக் சம்மர் இருக்கிறதால, இந்த மாரி லிக்விடா குடுக்கும்போது, செடிகளுக்கு ரொம்ப நல்லாருக்கும். செடிகளும் நம்மள மாதிரி தான். நமக்கு என்ன தோணும்? லிக்விடா ஏதாவது ஜூஸ் குடிச்சா எவ்வளோ நல்லாருக்கும். அதே மாரி தாங்க பாருங்க, நேத்து போட்டது இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா, நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் அடியில வந்து ஊறியிருந்தாலும், கொஞ்சம் வந்து இதுவ கட்டி கட்டியா இருந்தது. அது எல்லாமே இந்த மாரி நல்லா நசுக்கி விட்டுட்டு, லிக்விடோட சேர்த்து அத ஊத்தம்போது, நம்ம செடிகளுக்கு நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். இது கண்டிப்பா இந்த சம்மர்ல நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அந்த செடிகளோட புத்துணர்ச்சியும் பாருங்க, வாடாம சூப்பரா இருக்கும். பாருங்க கலர் எப்படி இருக்குன்னா, மீன் அமிலம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த மாரி கலர் ஏன் வருது அப்டின்னா, அவங்க வந்து நம்ம பால் குடுக்குறவங்க தான், அவங்க கிட்ட தான் தரமான தொழு உரம் அந்த மாட்டோட கோமியத்தையும் சேர்த்து தான் அவங்க வந்து அந்த இதில எடுத்து வச்சு காய வைப்பாங்க. அதனால தான் இந்த கலர் கிடைக்குது பாருங்க. இப்ப நம்ம அ மாமரங்கள் எல்லாத்துக்குமே ஊத்தி விட்டுடலாம். முதல்ல சாத்துக்குடிக்கு ஊத்தியாச்சு. இது ஒரு மாமரம். இதுக்கும் நம்ம ஊத்தி விட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு 2, 2 லிட்டர் அப்படி ஊத்துனீங்கன்னா, மரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். அடுத்ததா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. அ இது வந்து இது என்னது? இது வந்து வெள்ளை நாகப்பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி இருக்கும்? போன வருஷம் நல்லா காய்ச்சுது. ஆனா ரொம்ப பெருசாவல. ரொம்ப குட்டி குட்டியா தான் இருந்தது. இந்த வாட்டி நம்ம இந்த மாரி லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் குடுத்தா கண்டிப்பா நெறைய பூக்கள் எடுத்து நெறைய காய்கள் கொடுக்கும். அது கொடுக்கும்போது அத பத்தி நான் சொல்றேன். அடுத்தது நமக்கு மாமரம் நல்லா காய்ச்சிட்டு இருக்க, பழங்கள் கொடுத்துட்டு இருக்க இந்த மாமரத்துக்கு பங்கனப்பள்ளி தாங்க இது. இது வந்து இதுக்கும் நம்ம இப்ப இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர ஊத்திடலாம். பழங்கள் பெருசா வரத்துக்கும், ப சுவையாக இருக்கிறதுக்கும் தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர நம்ம ஊத்துறோம். அடுத்தது காய்கறிகள், எல்லா காய்கறிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு வரணும். இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா ஊத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அ சம்மர்ல வந்து நம்ம மாடி தோட்டத்தில என்னென்ன பழமரங்கள் வந்து காய்கள் கொடுக்க பூக்கள் பூத்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ரோஸ் செடி கூட நம்ம வந்து கண்டிப்பா அதான் எல்லா வித செடிகளுக்குமே என்பிகே நம்ம தொழு உரம் வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுங்க. அதனால கண்டிப்பா மாடி தோட்டத்தில ஆர்கானிக்கா வளர்க்குறவங்க, இந்த தொழு உரத்த கண்டிப்பா எல்லா செடிகளுக்கும் போடுங்க. இந்த சம்மர்ல இந்த மாரி லிக்விடா போட்டு விட்டுருங்க.
இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம மாடி தோட்டத்தில என்னென்ன பழங்கள் பழுத்திருக்கு, பூக்கள் எது எடுத்திருக்குன்னா, மாமரம் காய் வந்து இப்போ பெரிய காயாவே வந்துட்டுருக்கு. பங்கனப்பள்ளி 10 பழங்கிட்ட இருக்கு. அடுத்ததா வந்து சப்போட்டா. அதுவும் இப்போ வந்து பூக்கள் எடுத்து காய்கள் குட்டி குட்டியா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் நம்ம கண்டிப்பா இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்ப போட்டு விடணும். பாருங்க இதுதான் சப்போட்டா. பாருங்க எவ்வளோ சூப்பரா நெறைய காய்கள் வச்சிருக்கு. இத காய்கள் வந்து நெறைய பெரிய சைஸ் ஆவறதுக்கும், சுவை கூடுதலாக இருக்கிறதுக்கும் தான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம போட போறோம். இதுக்கு நாம 2 லிட்டர் கிட்ட ஊத்தி விட்டுர்ணுங்க. ஏன்னா மரங்களுக்கு எப்பவுமே 2 லிட்டர் கிட்ட ஊத்துனீங்கன்னா தான் அதுக்கு அதுவே கம்மி தான். இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஊத்தலாம். 2 லிட்டர் நான் எப்பவுமே ஊத்தி விட்டுருவேன். இந்த மாரி லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் வந்தா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த மரம் என்னன்னா, நம்முடைய சீத்தாப்பழம் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அதனால அதுக்கும் நம்ம பூக்கள் எடுக்கும்போது அதுக்காக தான் இத ஒரு தயிர் டப்பா கொண்டு வந்து வச்சிருக்கேன். அத கரைச்சு ஊத்தலாம்னு சொல்லிட்டு. பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த தொழு உரத்த போட்டு விட்டுடலாம். அ இந்த சம்மர்ல வந்து சில விதைகள் போடலாம் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து நம்ம நெறைய விதைகள் போட போறோங்க. சில விதைகள் நான் கண்டிப்பா போட போறேன். அது என்னன்றத பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கண்டிப்பா எல்லாரும் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க, இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் குடுத்துருங்க. இது கருவேப்பிலைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா வந்து என்ன வந்திருக்குன்னா, இப்போ வந்து குட்டி குட்டி செடிகள் நெறைய வர ஆரம்பிச்சிருக்கு. சம்மர்ல பாருங்க கருவேப்பிலை கிடைக்கவே கிடைக்காது. கடையிலலாம் கொஞ்சம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம மாடி தோட்டத்தில சூப்பரா வந்திருக்கு கருவேப்பிலை. துவையல்லாம் அரைச்சிருக்கேன் நான் நெறைய எடுத்து எடுத்து. குட்டி குட்டியா புது செடிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க இந்த மாமரத்தில ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு பூஞ்சை தாக்குதல். இந்த பகனப்பள்ளி நான் சொல்ல பாருங்க 10 இருக்கிறதுல இந்த மாரி பூஞ்சை தாக்குதல் ஒண்ணு இருக்கு. இத நம்ம வந்து பறிக்கலன்னா, பக்கத்துல இருக்க பழங்களுக்கெல்லாம் அப்படியே இதுவாயிடும். ஸோ இத பறிச்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இத எடுத்துன்னு போய் உப்பு பத்த போடலாம். மேல தான் அப்படி இருக்கு கொஞ்சம் பிளாக்கா. கட் பண்ணா நல்லா தான் இருக்கும். ரொம்ப புளிப்பா இருக்கு. புளிப்பா போட்டுட்டு தான் வந்து சொல்றேன் நானு. ரொம்ப புளிப்பா இருக்கும். புளிப் மாமரத்தில எப்பவுமே மாங்காய்லாம் எவ்வளோ புளிப்பா இருக்கோ, அந்த அளவுக்கு சுவை கூடுதலா இருக்கும் பழுத்த பிறகு. இத கொண்டு போய் நம்ம உப்பு பத்த போட்டுடலாம். இத அப்படியே விட்டா மத்த பழங்களுக்கும் பரவிடும். அடுத்ததா செண்பகப்பூ இதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். செண்பகப்பூவ பத்தி சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே தெரியும். நல்ல வாசனை உள்ள ஒரு பூவு. ஆனா இது பாருங்க எல்லோ செண்பகப்பூ இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இத கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணு பூத்தே போயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில அப்படியே போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டா வாசனையா இருக்கும். நம்ம தலையில வச்சீங்கன்னா கூட வாசனையா இருக்கும். தலைவலி வந்தா சில பேருக்கு வாசனை வந்து ஒத்துக்காது பாருங்க. ஆனா வந்து இந்த செண்பகப்பூ வச்சா தலைவலிலாம் போயிடும்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு தயிர் கொஞ்சம் மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப புளிச்ச தயிரா இருந்தது. எடுத்து வந்து வச்சு செடிகளுக்கு நம்ம சீத்தாப்பழம் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பூக்கள் உதிராம இருக்கிறதுக்காக, இத வந்து நல்லா தண்ணீல கரைச்சு இன்னைக்கு ஊத்தி விட்டுடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இந்த வீடியோலாம் எடுத்துட்டு, செடிகள்லாம் தண்ணி விட்டு வந்து பார்த்தா, காக்கா மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஃபுல்லா வச்சிருந்த அந்த தயிரு, எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு இந்த காக்கா. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, சாப்பிட்டுட்டே தான் இருந்தது பார்க்கும்போது. பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு போட்டும்ன்னு சொல்லிட்டு. காக்காவுக்கும் பாவம் ரொம்ப பசி எடுத்ததோ என்னவோ தெரியல. ஆனா எல்லாத்தையுமே பாதி முக்கால்வாசி சாப்பிட்டுடுச்சு. நம்ம கரைச்சு ஊத்தலான்னு எடுத்தது வைக்கிறதுக்குள்ள மொத்தமா சாப்பிட்டுடுச்சு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு நாம சில விதைகள் போடப் போறோம். அந்த பிளாக் கலர் பேக்ல தான் போடப் போறேங்க. ஸோ நாளைக்கு அந்த வீடியோவ பார்க்கலாம். ஓகே. பாய்.